ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி மாம்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி வந்து நிறைய நியூ பார்ன்ஸ்க்கு இருக்கிற கிராடில் கேப் தொப்புள் தொட்டி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எதனால் ஏற்படுது அண்ட் என்ன பண்ணால் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் வெள்ளையா இல்லை மஞ்சள் நிறத்தில் செதில் செதிலாக பொடுகு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கிராடில் கேப் தொப்புள் தொப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில பேருக்கு வந்து முகத்தில், ஐப்ரோஸில் அண்டு கைக்கடியில், டயப்பர் ஏரியாலையுமே இருக்கும். இது வந்து இப்போது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இது காமனாக இருக்குது. அண்ட் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா 2 ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அம்மாட்ட இருந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி சில ஹார்மோன்ஸ்னால குழந்தைங்களோட ஆயில் கிளாண்ட்ஸ்லேருந்து ஆயில் அதிகமாக செக்ரீட் ஆகிறனால இந்த கிராடில் கேப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னா, நம்ம ஸ்கின்னில் காமனாகவே ஒரு ஃபங்கஸ் இருக்கும். அது வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறனாலையும் இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதனால் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கிராடில் கேப்னால் குழந்தைங்களுக்கு வந்து எந்த அரிப்போ இல்லை எரிச்சல் எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து இது நார்மலாக தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இதனால். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிறனால தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது வந்து தொடுறனால ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இது வந்து குழந்தைங்கள வந்து நம்ம க்ளீனாக வச்சு இல்லாதனால தான் அது வந்துச்சு, அன்ஹைஜீனால தான் வந்துச்சு அப்படின்னு கிடையாது. இது வந்து எந்த அலர்ஜினாலையும் வர்றது கிடையாது. ஏதோ நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்னால அலர்ஜினால இது வந்துருச்சு அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா இதனால் குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ வந்து இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். குழந்தைங்களுக்கு வந்து சில வீக்ஸ் ஆர் சில மந்த்ஸில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி 1 இயரில் வந்து இது டோட்டலி வந்து க்யூர் ஆகிடும். பட் இது வந்து அதிகமாக இருக்குது, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து நம்ம அடிக்கடி தலைக்கு குளிப்பாட்டி விடலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா வீக்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் என்ன பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி விடலாம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும் போது சம்டைம்ஸ் அந்த ட்ரையான ஸ்கேல்ஸ்லாம் வந்து வரும். அதை வந்து லைட்டாக மைல்டாக டூத் ப்ரஷ் இல்லை பேபி ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்து நம்ம வந்து எடுத்து விடலாம். அவ்வளோதான். ரொம்ப வந்து அதை வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கக்கூடாது. அது வந்து அப்புறம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விடலாம். சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி பண்ணும் போது அந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து குழந்தைங்களையும் அந்த ஆயிலே இருக்க விடக்கூடாது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுருக்கலாம், இல்லைன்னா 1 hour அந்த மாதிரி ஒரு டைம் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷாம்பு போட்டு குளிப்பாட்டிடணும். திருப்பி ஆயிலோடையே இருந்தாங்க அப்படின்னா குளிக்க வைக்காமல் விட்டிங்கன்னா மறுபடியும் இது வந்து அதிகம் தான் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற பேபி ஷாம்பு போட்டுமே வந்து இது வந்து குறையல அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க இதுக்கான க்ரீம் வந்து கொஞ்சம் பவரான ஷாம்புவோ இல்லை க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட பேபிஸ் 2 பேருக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேபிக்கு நாங்களும் வந்து டாக்டரை வந்து கேட்டோம், ஒரு க்ரீம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். பட் அது அப்படியே தான் இருந்துச்சு. எப்போ வந்து அது ஃபுல்லாக போச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொட்டை அடிப்போம் இல்லையா குழந்தைங்களுக்கு, அப்போ வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியும் கொஞ்சம் அது அப்படியே இருக்கும். மொட்டை அடித்ததுக்கப்புறமும் அந்த இடம் வந்து கொஞ்சமாக பிளாக் அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கடல மாவு இருக்கு இல்லையா, கடல மாவு அடுத்த நாள் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து கடல மாவு வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிச்சுட்டோன்னா அது அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை, அதோட வந்து அது சரியாயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நார்மலாக விட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்யூர் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து 1 இயர்க்குள்ளே இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போ டாக்டர்கிட்ட போகணும், என்ன சைன்ஸ் இருந்தால் இது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலி இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேளை ரெட்டிஷாக இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஈரப்பதமாக லிக்விட் ஆகிற மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபஸியாக இல்லை இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க
அந்த ஏரியா வந்து தொட்டால் வலிக்குது அவங்களுக்கு, இல்லை ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.